ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரோஸ் செடி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு செடி வச்சாச்சு, இப்போ ரெண்டாவது செடி வைக்க போகிறேன். அந்த கல் மாதிரி எல்லாம் தண்ணி ஊற்றினா ஊறிடும். போதும் மண்ணு இவதான் போடுவா. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பாப்பா பாப்பா இம்மா மண்ணு எதுக்குப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எங்கள் அப்பா மண்ணு போடாதீங்கன்னு சொன்னால் போட்டாங்க பையன். அடியில் எல்லாம் பெரிய கொட்டி ஒன்று போட்டியே, அதெல்லாம் தண்ணி ஊற்றினா ஊறிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செடி வைக்க போகிறோம். ரோஸ் செடி தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்க, இது 100 ரூபா செடி, இது 50 ரூபா செடி. சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. வாங்க இப்போ குழி பறிச்சுக்கலாம். நீ போன உடனே அதுலேருந்து தண்ணி பைப் மாதிரி ஒளினே வந்துச்சுப்பா. குழி பறிச்சாச்சு. இங்கே பாருங்க, குழி பறிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளே வைக்க போகிறாங்க. பெரியம்மா விட்டுட்டு வர பொண்ணுலப்பா. இப்போ 12 மணிக்கு அதுக்குள்ளே பண்ணிடலாம். போய் பண்ணிவிட்டு கை கால் கழுட்டு சாப்பிட்டுலாம் போய். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காட்டுங்க. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்குது இந்த செடியும். பாருங்க, நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது இந்த செடியும். இந்த மண்ணோட ஏன்பா வைக்க சொல்கிறாங்க? இது தாய்மண். இந்த செடிக்கு வந்து இதுதான் தாய்மண். அதனால் இந்த மண்ணோட வச்சா நல்லா அடர்த்தியாக வளரும். நல்ல செடி சாவாமல் நல்லபடியாக வளரும். அதனால் இது இது அப்படியே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு இந்த இந்த செடிக்கு அந்த மண்ணு தான் அம்மா மாதிரி கரெக்டா? ஆமாம். அங்கே செடி வச்சாச்சு. அங்கே அதில் லைட்டாக மேலே மண் போடு. அந்த மண்ணு தெரியுது பார். அதெல்லாம் இப்படி தண்ணி ஊற்றினா ஈவனாக ஆகிடும். இந்த ரொம்ப அதிகமாக ஊற்றுற மாதிரி குழந்தை. செடி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், 2 செடியும் அழகாக இருக்குது. ஓகே, பாய். இந்த 2 செடியும் அழகாக. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். செடி இது 50 ரூபா செடி. இன்னொரு வீடியோவில் இந்த ரோஸ் மலர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.